ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி செவித்திறன் குறைபாடு கொண்ட மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் காலை முதல் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது மழை பெய்து வரும் நிலையிலும் அவர்களது போராட்டம் தொடர்ந்து வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம். மணிகண்டன், காலை முதலே மாற்றுத்திறனாளிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது அங்குள்ள களச்சூழல் என்ன? அருணா, ஈரோடு மாவட்ட செவித்திறன் குறையோடுக்கான நலச்சங்கத்தின் சார்பில் இன்று காலை முதலே பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். குறிப்பாக மாற்றுத்திறனாளி நல அலுவலகத்தில் இருக்கக்கூடிய செவித்திறன் மாற்றுத்திறனாளிக்கான சைகை மொழிபெயர்ப்பாளர் முறையை நியமனம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காலை முதலேயே தங்களின் எதிர்ப்பையும் கோரிக்கைகளையும் நிறைவேற்றும் வகையில் விசில் அடித்து தங்களின் கோரிக்கையை நிறைவேற்றுமாறு காலை முதலே ஆட்சியர் அலுவலக வளாகத்திலே அமர்ந்திருந்தனர். இருப்பினும் ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் பலர் வந்து தங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதாக உறுதியளித்தாலும் ஆட்சியரே நேரில் வந்து உறுதியளித்த பின்புதான் தாங்கள் உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடுவதாக தெரிவித்திருந்தனர். இருப்பினும் ஆட்சியர் ஆய்வு பணிக்காக அந்தியூருக்கு சென்றிருந்த நிலையில் மதியம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்திருந்தார். அப்பொழுது ஆட்சியர் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதாக கூறியதன் அடிப்படையில் மாற்றுத்திறனாளி அனைவரும் கூட்டரங்கிற்கு திரும்பினர். இருப்பினும் ஆட்சியர் வர காலதாமதம் ஏற்படுத்தியதை தொடர்ந்து மீண்டும் மாற்றுத்திறனாளிகள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகத்திலேயே அமர்ந்து விசில் அடித்து தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றும் வருகின்றனர். தற்போது ஈரோடு மாவட்டத்தில் மழை பெய்யும் காரணத்தினால் மழையை பொருட்படுத்தாமல் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும், அதற்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மழையிலும் தொடர்ந்து அமர்ந்தவாறு தங்களது கோரிக்கையை நிறைவேற்றுவதை விசில் அடித்து தங்களது கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு வலியுறுத்தி இருந்தனர். தற்போது சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட ஆட்சியர் பேச்சுவார்த்தைக்கு அளித்ததன் அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் கூட்டரங்கிற்கு பேச்சுவார்த்தைக்காக சென்றிருக்கின்றனர். மணிகண்டன், மாவட்ட ஆட்சியர் பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருப்பதா சொன்னீங்க. முக்கியமாக யார் யாரெல்லாம் இந்த பேச்சுவார்த்தைக்கு சென்றிருக்கிறார்கள்? அதாவது ஈரோடு மாவட்ட செவித்திறன் குறையோடுக்கான நலச்சங்கத்தில் ஒரு 50க்கும் மேற்பட்டோர் இந்த கன்று காலை முதலாகவே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவருமே தற்போது மாவட்ட ஆட்சியருடனான ஆலோசனை கூட்டத்தில் தற்போது கலந்து கொண்டிருக்கின்றனர். கோரிக்கையை வலியுறுத்தி ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி செவித்திறன் குறைபாடு கொண்ட மாற்றுத்திறனாளிகள் காலை முதல் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். உங்களுடைய தகவலுக்கும் நன்றி.